ஹலோ இயற்கை விரும்பிகளே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான விஷயங்கள் பார்க்க போகிறோம். இயற்கையான முறையில் கார்டனிங் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கொடுக்குற டிப்ஸுகள் நிறைய பேருக்கு நல்லா இருக்குது, பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி மண் கலவையில் இயற்கையான இடுபொருள் பற்றி போட்டு அதில் எப்படி வரக்கூடிய ஈல்டுலேருந்து எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டு கொடுத்துருப்போம். நிறைய பேர் அதனோட யூசேஜ் கேட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதாவது பழைய செடியை கூட நல்லா மண் கலவையில் போட்டு அந்த பண்ணும்போது உங்களுக்கு மண்ணும் நல்லாயிருக்கும். நிறைய அந்த இடத்துல கரையான், வேர் தொல்லை, வேர்பூச்சி, வேரலுகள் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகும். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா க்ரோ மேஜிக் அட்வான்ஸுன்ற ஒரு பொருளும் ப்ளஸ் அது கூட 2 ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ண போகிறோம். எம்ஐ சிட்ரா, எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ். இதனுடைய விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா நம்ம இதை நம்ம சேர்க்கும்போது தனித்தனியாக நம்ம பூச்சி விரட்டி ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய அவசியம் இருக்காது. அப்புறம் நல்ல பூக்கள் எடுக்கிறதுக்கு அதுக்கு இந்த தேமோர் கரைசல் இந்த மாதிரிலாம் தெளிப்போம் பார்த்துங்களா, சம்திங் அந்த மாதிரிலாம் தனித்தனியாக தெளிப்போம்ல, அதுக்கு அந்த ஸ்டேஜுக்கு தெளிக்கும் போது ஸோ அது மாதிரி இதை கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் க்ரோ மேஜிக் அட்வான்ஸுன்றது நீங்கள் பூவே வரலைன்ற செடியில் கூட நல்ல பூக்களை பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணியிருக்கேன். செகண்டாக ட்ரை பண்ணுற வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஒன்ஸு ட்ரை பண்ணது நான் இந்த வீடியோலேயே நான் போட்டிருப்பேன். ஸோ அதில் கமலா ஆரஞ்சு மற்ற செடிகளுக்கெலாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எனக்கு நிறைய துளிர், அப்புறம் அதில் கூட ஒரு குட்டி பூ வந்துச்சு கமலா ஆரஞ்சில். ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்காக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அது ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். அகைன் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் இப்போ ட்ரை பண்ணுறேன். ஸோ இது என்னுடைய இதை ஏன் நம்ம பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க ஆர்கானிக் தான், இயற்கை இடுபொருளில் இதுவும் வந்துடும். எம்ஐ சிட்ரா நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் அதில் வீடியோவில் ஃபோட்டோ கிளிப் லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் அதோடைய யூசேஜ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்றேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், அதனுடைய என்ன விஷயம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். இப்போ எம்ஐ சிட்ரா நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, எம்ஐ சிட்ராவில் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நம்ம பெஸ்டி கண்ட்ரோல் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்ஐ சிட்ராவில் வேப்ப எண்ணெய் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவும் எவ்வளோ சதவீதம், 20% வேப்ப எண்ணெய் சேர்த்துருக்காங்க. மீன் எண்ணெய் 18%, கரஞ்சி எண்ணெய் 10%, லவங்கப்பட்டை எண்ணெய் 20%, குழம்பாக்கி 12%. இந்த விஷயங்கள்லாம் இதில் சேர்த்துருக்காங்க. இது 1 லிட்டருக்கு நான் 2 மில்லி எடுத்து பயன்படுத்தினா போதும். இது 250 மில்லி லிட்டர் இந்த டப்பாவில் இருக்கும். ஸோ கார்டனிங் பண்ணுற எல்லாருமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பெஸ்டி கண்ட்ரோலு ப்ளஸ் நல்லா துளிர்க்க, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆட் பண்ணால் இந்த ஸ்ப்ரே பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் டைம் அந்த ஸ்ப்ரே தான் இதோட யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் க்ரோ மேஜிக்கில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இப்போ நான் வாய்ஸ்லேயும் சொல்கிறேன். அதில் கடற்பாசி 70% இருக்கும், தாவரமக்கு 10% இருக்குது, தாவர சாரம் 10% இருக்குது, என்சைம்கள் 10%. ஸோ டோட்டலாக ஒரு 100% நமக்கு இதை க்ரோ மேஜிக்கில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா, நான் ஏன் இதை பயன்படுத்த சொல்கிறேன்னா, எனக்கு இதில் கிடைச்ச ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, இது எனக்கு இந்த செரி பிளான்ட்டுக்கு ட்ரை பண்ணும்போது, அதாவது ஃபஸ்ட்டு சின்ன செடியாக இருந்தது, அதுக்கப்புறம் நிறைய எனக்கு புதிய இலைகள்லாம் வந்துச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பூ வந்துச்சு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். அப்படியே அந்த 2 பூவுமே நல்லா வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. லைட்டாக இதாகிடுச்சு. அப்புறம் இந்த ஸ்ப்ரேயர் நான் யூஸ் பண்ணும்போது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த 2 இந்த பூவுமே என்னாச்சு, கொட்டிட்டு மறுபடியும் நிறைய குட்டி குட்டியாக தளிர் எடுக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய செரி பிளான்ட்டில் ஃபுல்லாகவே நிறையா பிங்க் கலரில் செரி ஃப்ளவரிங் தான் எடுத்திருக்கு. எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஃபஸ்ட் டைமாக எங்கள் ஏரியாவில் செரி பிளான்ட்டை நான் க்ரோ பண்ணி, அதாவது இது வரைக்கும் எனக்கு பூக்களை அந்த செடியே கொஞ்சம் வளராமல் இருக்கிற ஸ்டேஜில் கூட எனக்கு இந்த க்ரோ மேஜிக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. இதே நான் கத்திரி செடிக்கும் லைவாக பாருங்கள், நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் இதுக்கப்புறம் வர்ற வீடியோக்கெல்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். பக்கத்தில் அந்த ரோஸ் பிளான்ட்லாம் எடுத்து கொஞ்சம் பக்கத்தில் வச்சுருக்கேன். அப்புறம் கோவக்காய் கட்டிங்ஸ் அது நல்லாவே போயிட்டுருக்கு. அதுக்கும் நான் இந்த ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நான்
ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ்ன்னு இது கூட ஆட் பண்ண போகிறோம். அதுவும் தான் இதில் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அது வந்து என்ன பண்ணுதுன்னா தேனீக்களை வந்து அதிகமாக கவருது. ப்ளஸ் வந்து தாவர அந்த நரம்பு அந்த அதுக்கு அதனுடைய அந்த செல்லுகளுக்குள்ளே வந்து உள்ளே ஊடுருவி அது ஒரு நல்ல அது ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு, அதாவது நம்ம தெளிக்கக்கூடிய இந்த ஸ்ப்ரேயரோட எம்ஐ ஸ்ப்ரேவை நம்ம சேர்க்கும்போது அது நல்லா அப்படியே பசை போல் அந்த ஊடுருவி அந்த இலைகள் நரம்பு வழியாக அது பரவும். ஸோ தண்டுகள் எல்லா பக்கமும் அது வந்து நல்லா உள்ளே வந்து அதனுடைய நம்ம தெளிக்கக்கூடிய இந்த பெஸ்டி இதை எம்ஐ சிட்ராவுடைய அந்த அந்த ஸ்ப்ரேயும் அந்த அந்த விஷயங்களும் க்ரோ மேஜிக்கோட விஷயங்களும் நல்லா வந்து இது கூட சேர்த்து காம்பினேஷனாக யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஸோ இதை அந்த க்ரோ மேஜிக் அட்வான்ஸை எப்போல்லாம் தெளிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து முதன் முறையாக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விதை போட்டு அந்த 30 நாளைக்குள்ளே நாற்று வச்சு அந்த 30 நாளைக்குள்ளே நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிடணும். நல்லா ரிசல்ட் இருக்கும். ரெண்டாவது அந்த க்ரோ மேஜிக் எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்களா நான் யூஸ் பண்ணி இதில் வந்து எனக்கு ஆரஞ்சில் வந்து பூ எடுத்துருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் ரெண்டாவது யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா பூ பூக்க ஆரம்பிக்குது பாருங்கள். அந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணால் போதும். அடுத்து மூணாவதாக பார்த்திங்கன்னா பிஞ்சு இறங்கும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த க்ரோ மேஜிக்கை இந்த 3 டைமிங்லேயும் யூஸ் பண்ணணும் அந்த ஒரு செடியினுடைய வளர்ச்சியில். ஸோ யூஸ் பண்ணும்போது அதனுடைய ரிசல்ட்டை நீங்களே பார்ப்பீங்க. நீங்கள் ஒரு செடிக்கு வந்து இதையும் இன்னொரு செடிக்கு வந்து வேறு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன மற்ற விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எது பெஸ்ட்டு நீங்களே கண்டுபிடிச்சிப்பீங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இதே தான் நான் மல்லி செடியில் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் துளிர்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்புறமும் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டுக்களெல்லாம் நீங்கள் வீடியோவில் நான் பறித்தது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ இதை மாதிரி இது எந்த அளவுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கப்புறம் அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த செடி இப்போ நல்லா துளிர்த்து வந்துருச்சு. இதை வந்து நான் வேறு ஒரு பாட்டில் வைக்க போகிறேன். ஏன்னா இது நல்லா துளிர் வந்துருச்சு. இந்த கமலை ஆரஞ்சு பூவும் எடுத்துருச்சு. நான் இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து இந்த நம்மளுடைய புவஸ்திரா இயற்கை பொருள் தான் நான் கொடுப்பேன். அப்புறம் வந்து இந்த டீ வேஸ்ட்லாம் இருந்து அப்பப்போ எப்போ எனக்கு வந்து மிஞ்சுதோ அப்போ வந்து கொஞ்சம் கிடைக்கிறத அந்த செடிகளுக்கு அடியில் எல்லா செடிகளுக்கும் கொடுப்பேன். மெயினாக பூச்செடிகளுக்கு கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து என்னுடைய இதை பயன்படுத்துவேன். என்னுடைய கார்டனிங்கை எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த க்ரோ பேக்கில் வச்சுருந்தேன், டப்பாங்களில் வச்சுருந்தேன். இப்போ வந்து நிறைய வந்து அதிகம் அளவுக்கு வந்து பெரிய பெரிய அந்த பிரிட்ஜ் பாக்ஸ்லாம் வாங்கி நிறையா வந்து வச்சுட்டு வரேன். ஸோ இன்னுமே நிறைய வந்து செடிகள் வந்து புதுசாக கட்டிங்ஸ் மூலம் நிறையா வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா, ஸோ எளிமையான முறையில் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ட்ரை பண்ணும்போது நல்ல ஈல்டு கிடைக்குது. நமக்கு வந்து இந்த கார்டனிங்கை வந்து அடிக்கடி போயிட்டு அதில் விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது எனக்கு. ஸோ ரிசல்ட்டும் நல்லா கொடுக்குது. அதனால தான் இது நம்ம எங்கே கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு டவுட்டில் இருப்பீங்க. ஸோ இந்த பொருட்களும் நம்மக்கிட்டே கிடைக்கும், வாங்கிக்கலாம். ஏற்கனவே நான் புவஸ்திரா உங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் சப்ஸ்கிரைபராக இருந்து கேட்டிங்கன்னா சொல்லியிருக்கேன். ஸோ இப்படிப்பட்ட பொருட்கள் நம்மக்கிட்ட கிடைக்கும். இதே தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஃபங்கஸ் சைடாக இருக்கட்டும், பூச்சி பெஸ்டி கண்ட்ரோலாக இருக்கட்டும், வைரஸ் நோய், இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோக்களில் வைரஸ் நோய்க்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அது வந்தால் எப்படி நம்ம செடிகளை நமக்கு கேரிங் பண்ண முடியும், காப்பாற்றலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வைரஸ் நோய்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். அந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா காஞ்சு ஒரு மாதிரி அந்த பழுத்த இலை மாதிரி ஒரு மாதிரி அந்த வெளுத்து போயிட்டு ஒரு மாதிரி மஞ்சள் மாதிரி ஆகிடும். அதுதான் வைரஸ் தாக்குதல். ஸோ அதெல்லாம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒன்று அந்த செடியை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விடணும், இல்லைன்னா அந்த இலைகளை ரிமூவ் பண்ணி விடணும். ஸோ அது ரெண்டாவது வந்து அதிகமாக செடிகளில் பரவிக்கிட்டே போகும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி வேஸ்ட் பண்ணுறதுன்னு இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நான் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்குமே நம்மக்கிட்ட ரெமெடி இருக்குது, கண்டிப்பாக போடுறேன். இப்போ வந்து இந்த க்ரோ மேஜிக்கை நம்ம எந்த அளவு எடுக்கணும், எப்படி நம்ம பயன்படுத்துகிறோன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் வாங்க. க்ரோ மேஜிக் இதை நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன், கட் பண்ணிட்டேன்னா இதை வந்து நான் வந்து ரப்பர் பேண்டு போட்டு வைக்கல. இதை வந்து கட் பண்ணி இது இப்படி தான் இருக்கும், இதில் என்னெல்லாம் இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ இந்த விஷயத்தை தான் நான் வந்து டப்பாவில் எடுத்து வச்சுக்க போகிறேன். இது வந்து 1 லிட்டருக்கு 1 கிராம் போதுங்க. அதுக்கு மேலாம் போடணும் அவசியம் இல்லை. மொத்தத்தில் 2 லிட்டர் நான் எடுத்து என்னுடைய கார்டனில் இருக்க செடியை எல்லாத்துக்குமே நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்தளவுக்கு இதோட யூசேஜ் அந்தளவுக்கு தான் இருக்கும். அதுக்கு மேலெலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 1 லிட்டருக்கு 1 கிராம் அளவு எடுத்தால் போதும். இது நவீன நானோ டெக்னாலஜி மூலம் தயாரிக்கப்பட்ட பொருட்கள், சரிங்களா? பாருங்கள், இது நான் தண்ணிக்குள்ளே போட்டதுக்கப்புறம் எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு இதில் வந்து விஷயங்கள்லாம் இருக்குது.
அடுத்து வந்து நம்ம எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ் இதையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதனுடைய அளவு எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதையும் நான் சொல்கிறேன். எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ்ன்றது வந்து 1 லிட்டருக்கு வந்து 0.33 மில்லி எடுத்தால் போதும். அந்த அளவுக்கு இதோடைய அளவு தேவையான அளவு போதுங்க. க்ரோ மேஜிக் 1 லிட்டருக்கு 1 கிராமு, எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ் 1 லிட்டருக்கு 0.33 மில்லி எடுத்தால் போதும். அடுத்து எம்ஐ சிட்ரா, இது வந்து பெஸ்ட்ரி கண்ட்ரோல்னு சொல்லலாம், தலைச்சத்து அதுவும் கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு எம்ஐ சிட்ரா எவ்வளோ எடுக்கணும்னு சொல்கிறேன். 1 லிட்டருக்கு இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா 2 மில்லி எடுத்தால் போதும். ஸோ இந்த மாதிரி இதை 3ஐயும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலக்கணும். அதாவது நம்ம இன்னுமே நல்லா அந்த ஏக்கர் கணக்கில் யூஸ் பண்ணுறவங்க இதை வந்து எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையுமே நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். அவங்க வந்துட்டு 1 லிட்டருக்கு இந்த ஒரு டப்பாவில் வந்து 250 ml இருக்கும். இது அப்படியே 1 ஏக்கருக்கு நீங்கள் வந்து இதில் பாதி எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். பாதினா இதில் வந்து 1.125 அந்த ml வந்து நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம். இதுவே வந்து 1 மந்த்து கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு டப்பாவை நீங்கள் 1 ஏக்கருக்கு பயன்படுத்தலாம். சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். வேப்ப எண்ணெய் இருக்குது. எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸில் இருக்கிற விஷயங்கள்னு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சைக்ளோசினேஸ், அப்புறம் வந்து எமல்சில்பயர், நீரிய கரைப்பான், மொத்தம் வந்து 100%. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு ஸ்ப்ரேயர் கூட இதை வந்து ஆட் பண்ணி சேர்த்தாலும் நல்லா வந்து ஒட்டு பசை போல் அடிக்கக்கூடிய ஸ்ப்ரே வந்து இலைகள் நரம்பு வழியாக நல்லா ஊடுருவி அந்த இலைகளுக்கு தேவையான அந்த விஷயங்களை வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. க்ரோ மேஜிக் அட்வான்ஸில் இருக்கக்கூடியதுன்னு பாருங்கள், தாவரச்சாரம். இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இயற்கை முறையில் கிடைக்குமான்னு சொன்னால் கண்டிப்பாக இதை மாதிரி தனித்தனியாக நீங்கள் வாங்குவீங்க. ஸோ அது எல்லாமே இதிலே ஆட் பண்ணி கொடுத்துட்றாங்க. தாவர மக்கு நம்ம என்ன தான் வந்து மண் கலவையில் போட்டிருந்தாலும் ஸோ அதை வந்து இலைகள் வழியாக நம்ம அந்த ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் இருக்குது. தாவரச்சாரம் கிட்டத்தட்ட தாவரச்சாரம்னா நம்ம எப்படி நினைப்போம், இது சாறுகளை எடுத்து மூலிகை சாரங்களை அந்த மாதிரி தான் நினைப்போம். அதே கிட்டத்தட்ட அது வந்து அவங்க வந்து கரெக்டாக நானோ டெக்னாலஜி மூலம் தயாரித்து கொடுத்துருக்காங்க. தேவையான அளவு எந்த அளவுக்கு வந்து இதை ஆட் பண்ணணும்னு அதையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆட் இப்படி தான் நம்ம இதை ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பயன்படுத்தும்போது நமக்கு நல்ல வந்து ரிசல்ட் செமையாக இருக்குது. நான் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த செரி பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நான் ட்ரை பண்ணி அடுத்து வந்த ஃப்ளவர்ஸிங் எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து இந்த ஃபோட்டோஸில் கண்டிப்பாக நான் இதை போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த பொருட்களெல்லாம் கரெக்டான விதத்தில் எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது கார்டன் வந்து எப்போவுமே செழிப்பாகவும் நிறையா ஈல்டும் கொடுக்கும். அதில் வரக்கூடிய விஷயங்களை வந்து பூச்சிகள் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வைரஸ் தாக்குதல்லேருந்து எப்படி விடுபடலான்ட்டு கண்டிப்பாக அதையும் நான் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் எப்படி கொடுக்குதுன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம மண் கலவையில் வந்து ட்ரை பண்ணி அதே ரிசல்ட் லைவாக சொல்லியிருப்போம். ஸோ அதுவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு இருக்கவங்க கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட மண் கலவையாக இருந்தாலும் நான் அதையுமே வாழைக்கன்று ஃபஸ்ட்டு வைக்கும்போது அந்த மண்ணில் வந்து என்ன மாதிரி கரையாக இருந்துச்சுன்னு நான் அப்படியே வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ அதை வச்சு நான் அடுத்து ஒரு 10 நாளில் எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்து க்ரோயிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டியிருப்பேன். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த 3 இலைகள் வந்து வந்துருச்சு வாழை மரத்தில். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இயற்கை இடுபொருள் வந்து உவஸ்திரா மண் கலவையில் போட்டு நம்ம அந்த மண்ணை வந்து அந்த இடத்துல மண்ணை வந்து சூப்பராக வளமாக்கியாச்சு. அதே போல் தான் நம்ம வளரக்கூடிய செடிகளுக்கு தேவையான வளர்ச்சியை கரெக்டாக இந்த மாதிரி விஷயங்கள் வழியாக நம்ம கொடுக்கும்போது அதனுடைய ரிசல்ட்டும் நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் வர்ற வீடியோவில் வந்து கண்டிப்பாக இந்த செரி பிளான்ட்டில் எப்படிலாம் பூக்கள் இருக்குது, அந்த பூக்கள் எவ்வளோ அளவுக்கு காய் ஆகிருக்கு, இப்போ நான் அடித்த ஸ்ப்ரேயரில் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ இப்போ ஓரளவு உங்களுக்கு இயற்கையான விஷயங்களை பயன்படுத்துறதுனுடைய ரிசல்ட்டு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இந்த க்ரோ மேஜிக் அட்வான்ஸில் எப்படி இதில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்னு ஏன் நம்ம இதை பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க உரத்தினுடைய அளவை பாதியாக குறைக்கிற நோக்கத்தில் தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து இப்படி பயன்படுத்துகிறோம். ஸோ அப்படி தான் நானோ டெக்னாலஜி மூலம் வந்து நமக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் அதை தான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம வந்து மூட்டை கணக்கில் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய
உரங்கள் வாங்கி அதிக செலவு பண்ணுவோம். ஸோ உரத்தினுடைய அளவை குறைக்கிறதுக்கும் குறைவான மதிப்பில் வந்து இயற்கையான விஷயங்களை பயன்படுத்தி ஈல்டு எடுக்கிற நோக்கத்தில் தான் இதை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இந்த க்ரோ மேஜிக்கில் என்னெல்லாம் இருக்குன்னு நான் காட்டிட்டு அதை எப்படி பயன்படுத்துகிறேன்னு சொல்லிட்டேன். ஏக்கர் கணக்கில் எப்படிலாம் பயன்படுத்துகிறேன்னு சொல்லிட்டேன். எந்தெந்த டைமிங்கில் வந்து ஒரு செடியினுடைய வளர்ச்சியில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.